ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் யூனிட் 8ல் உள்ள டாபிக்ஸ் எல்லாமே பார்த்துட்ருக்கோம். இப்போ நம்ம தமிழர் கலைகள் பார்த்துட்ருக்கோம். தமிழர் கலைகளில் ஆல்ரெடி சிற்பக்கலை, கட்டிடக்கலை, ஓவியக்கலை பற்றி பார்த்துருந்தோம். அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டுடே நாம் இசைக்கலை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு செய்யுளை அதற்குரிய ஓசையோடு இசைக்கிறது தான் இசை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இசை அப்படின்ற சொல் ஒரு காரண பெயர் தான். இந்த இசைக்கு அடிப்படையானது தான் ஓசை. இந்த இசையை வச்சு நமக்கு ஒரு கொஷின் குரூப் 2 கொஷினில் கேட்டிருந்தாங்க. என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, கும்பகர்ணனை எழுப்பும் காட்சியை கண்முன் நிறுத்தும் சத்தம் எது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதோட ஓசை உலக்கையால் மாறி மாறி இடிக்கும் ஒத்த ஓசை. நான் இந்த ப்ரூஃபும் நான் ஷார்ட்ஸில் போடுறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இசை 7 அப்படின்னு நமக்கு தெரியும். அதை எந்த தொடர் மூலமாக தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ஏலிசையேல் நரம்பின் ஓசையே அப்படின்ற திருப்பதிக தொடர் மூலம் இசை 7 அப்படின்றதையும் அது தனித்தனி நரம்புகளில் இசைக்கப்படுகின்றன அப்படின்றதையும் நம்மால் தெரிந்து கொள்ள முடிகின்றது. குரல், துத்தம், கைக்கிளை, உலை, இளி, விளரி, தாரம் ஆகிய 7 இசைகள் உள்ளன. 7 இசைகள்லையுமே தாரம் அப்படின்ற ஒரு இசை தான் இசை வளர்ச்சிக்கு ஆதாரமாக விளங்குகின்றது. இந்த 7 இசைகளுமே வெவ்வேறு பகுதியிலிருந்து தோன்றுகின்றது. அது பாருங்க, எந்தெந்த பகுதியிலிருந்து 7 இசையும் தோன்றுதுன்னு பாருங்க. மிடற்றினால் குரல், நாவினால் துத்தமும், அன்னத்தால் கைக்கிளையும், சிரத்தால் உளையும், நெற்றியால் இலியும், நெஞ்சால் விளரியும், மூக்கால் தாரமும் தோன்றுவதாக இலக்கண நூல் நமக்கு குறிப்பிடுகின்றது. இந்த இசைகள் படிப்படியாக மேலே உயர்ந்து செல்லும் இசை நிலையை ஆரோசை அப்படின்னு சேக்கிழார் குறிப்பிடுகிறார். தாழ்ந்து செல்லும் இசை நிலையை அமரோசை அப்படின்னு சேக்கிழார் குறிப்பிடுகிறார். ஆனால் இந்த ஆரோசை அமரோசையை இப்போ நாம் எப்படி அழைக்கிறோம் அப்படின்னா, ஆரோகணம் அவரோகணம் அப்படின்னு அழைக்கிறோம். அடுத்து இசை கருவிகள். இசைக்கு உரிய கருவிகளை 4 வகைப்படுத்துகிறோம். என்னென்ன அப்படின்னா, தோல் கருவிகள், துளை கருவிகள், நரம்பு கருவிகள், கஞ்ச கருவிகள். பண்டைய காலத்தில் வாழ்ந்த இசை கலைஞர்கள் குழலையும் யாழையும் மற்றும் வைத்தே 7 இசைத்திறங்களை உருவாக்கியிருக்காங்க. இதை நாம் திருவள்ளுவர் கூற்றின் மூலம் அறிந்து கொள்ளலாம். குழலினிது யாழினிது என்ப அப்படின்றது வள்ளுவரின் கூற்று. இசை கலைஞர்கள் துளைக்கருவிகளிலே மிகவும் தொன்மையான கருவி, அதாவது பழமையான கருவி அப்படின்னா புல்லாங்குழல். இதற்கு ஏன் புல்லாங்குழல் அப்படின்னு பெயர் வந்துச்சு அப்படின்னா, புல் வகையாகிய மூங்கிலிருந்து தான் இந்த குழல் செய்கிறாங்க. அதனால் இதற்கு வேங்குழல் என்றும் புல்லாங்குழல் என்றும் அழைக்கப்படுகின்றது. துளைக்கருவிகள்லேயே முற்காலத்தில் மூங்கிலும் சந்தனம், கருங்காலி, செங்காலி ஆகிய மரங்களினாலும் வெண்கலத்தாலும் இந்த துளைக்கருவிகள் உருவாக்கப்பட்டது. வேங்குழல் முல்லை நிலத்தவரின் முதன்மை இசைக்கருவி. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, நமக்கு முல்லை நிலம் காடும் காடு சார்ந்த பகுதியும், மூங்கில் காட்டில் தான் விளையும். ஸோ மருத நிலத்திற்குரிய மக்களின் முதன்மையான இசைக்கருவி புல்லாங்குழல், இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து நரம்பு கருவி. வில்லில் நாணேற்றி வில்லம்பு விடும்போதில் ஒரு ஓசை வரும் இல்லையா, அந்த ஓசையை கேட்டு அதில் இசை நுட்பத்தை அறிந்து கொண்டு நாளின் நீளத்தை அதிகரித்தும் குறைத்தும் ஒரு இசைக்கருவியை உருவாக்கினர். அதுதான் நரம்பு கருவி அப்படின்னு சொல்கிறோம். இவ்வாறு இசைகளை தரும் வில் பலவற்றை ஒன்றாக இணைத்து அமைக்கப்பட்ட ஒரு நரம்பு கருவி தான் வில், யாழ். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. பாருங்க நரம்பு கருவி எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒரு வில் மாதிரி ஒரு மீன் வடிவத்தை வச்சிருக்காங்க. அதில் நரம்புகளை அதன் நீளங்கள் அதிகரித்தும் குறைத்தும் நரம்புகள் உருவாக்கப்பட்டிருக்கு. ஓகேவா. ஆணிரைகளை மேய்க்கும் ஒருவன் குமிழ் மர கொம்புகளை வில்லாக வைத்து, அதாவது ஒரு மரத்தின் கொம்புகளை வில்லா வளைத்து அதில் மரல் நார் அப்படின்றத நரம்பா கட்டி வில்லியால் அமைத்து குறிஞ்சி பண்ணை பாடினான் அப்படின்ற ஒரு செய்தி பெரும்பானாற்று படையில்
இடம்பெற்றுள்ளது. இந்த வில்யாழை அடிப்படையாக கொண்டுதான் பேரியாழ், மகரையாழ், சகோடையாழ், செங்கோட்டியாழ், அது மட்டும் இல்லாமல் பெருங்கலம் என்று அழைக்கப்படக்கூடிய ஆதியாழும் அமைக்கப்பட்டது. அடுத்து பாருங்க, தொல்காப்பியர் கூறும் தோலிசை கருவிகளில் ஒன்று பறை. ஓகேவா, பறை அப்படின்ற கருவியை தொல்காப்பியர் குறிப்பிடுகின்றார். யாழ் ரிலேட்டடாகவும் ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க, யாழின் வகைகள் எத்தனை, அந்த கொஷின் அதையும் நான் ஷார்ட்ஸில் போடுறேன், செக் பண்ணி பாருங்க. ஓகே, இந்த தோல் இசை கருவிகளில் ஒன்றான இந்த பறை தான் தோல் இசை கருவிகளுக்கே தாயாக விளங்குகின்றது. இந்த தோல் கருவிகள் 30 கருவிகள் உள்ளதாக அடியார்க்கு நல்லார் உரை குறிப்பிடுகின்றது. என்னென்ன கருவிகள் பாருங்க, பேரிகை, படகம், இடக்கை, உடுக்கை, மத்தளம், சிறுபறை, பெரும்பறை, நாளிகை பறை என தோல் பகுதிகள் 30 வகை உள்ளதாக அடியார்க்கு நல்லார் உரை குறிப்பிடுகின்றது. இதில் அதிகமாக பயன்படுத்தப்பட்ட தோல் கருவி என்னன்னா மத்தளம். இசைக்கும் போது மத்தளத்தை முதல் கருவியாக எடுத்துக்குவாங்க. இடையிடையே சலிகை அப்படின்ற ஒரு கருவியை பயன்படுத்துவாங்க வாசிக்கிறதுக்கு. அதனால இந்த சலிகையை நாம இடைக்கருவி அப்படின்னு அழைக்கிறோம். அடுத்து பாருங்க, முதலாம் ராஜராஜ சோழன் கட்டிய ராஜராசேஸ்வர கோயில்ல உடுக்கை வாசிக்கிறவங்களும் கெட்டி மேளம் வாசிக்கிறவங்களும் இருந்ததாக தென்னிந்திய கல்வெட்டுகள் குறிப்பிடுகின்றது. அடுத்து இசை நூல்கள். இசை நூல்கள் முதுநாரை, முதுகுருகு ஆகிய நூல்கள் இருந்தன அப்படின்னு இறையனாருடைய களவியல் உரை குறிப்பிடுகின்றது. இந்த நூலில் உரைப்பாயிரம், சிற்றிசை, பேரிசை ஆகிய நூல்களை பற்றிய செய்திகளும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் பெருநாரை, பெருங்குருகு, பஞ்சபாரதியம், இந்திர காளியம் முதலான நூல்களை பற்றியும் அடியார்க்கு நல்லார் குறிப்பிடுகின்றார். இசை நுணுக்கம் அப்படின்ற சொல் சயந்தன் என்னும் பாண்டிய இளவரசனால் இயற்றப்பட்டது. அதாவது சயந்தன் என்று அழைக்கக்கூடிய ஒரு பாண்டிய மன்னனால் இசை நுணுக்கம் என்ற நூல் இயற்றப்பட்டது அப்படின்னு நமக்கு அடியார்க்கு நல்லார் குறிப்பிடுகின்றார். அது மட்டும் இல்லாமல் குலோத்துங்கன் இசை நூல் அப்படின்ற நூலை பற்றிய குறிப்புகள் யாப்பெருங்களக்காரிகையில் உரைப்பாயிரத்தில் காணப்படுகின்றது. இசை தொடர்பான பல நூல்களின் பெயர் கிடைச்சிருக்கு. இருந்தாலும் தற்போது அறிவனார் இயற்றிய பஞ்சமரபு எனும் நூல் கிடைச்சிருக்கு. சுந்தரேசனார் அப்படின்னு அழைக்கப்படக்கூடியவர் இந்த நூலை உரையோடு வெளியிட்டுள்ளார். என்ன நூலை? பஞ்சமரபு. அதை இயற்றியவர் அறிவனார், அதை வெளியிட்டவர் சுந்தரேசனார். ஓகே, இசைத்தூண்கள். இசைத்தூண்கள் எங்கெங்க இருக்குன்னு பாருங்க. தமிழகத்துல திருநெல்வேலி, ஆழ்வார் திருநகரி, செண்பகநல்லூர், மதுரை, தாடிக்கொம்பு, அழகர் கோவில், கிருஷ்ணாபுரம், தென்காசி, குற்றாலம், சுசீந்திரம், களக்காடு போன்ற இடங்கள்லாம் இசைத்தூண்கள் காணப்படுகின்றன. ஓகே, இது வரைக்கும் இசை கருவிகள், இசையை பற்றி நாம பார்த்துட்டோம். இப்போ இசை கலைஞர்களை பற்றி பார்க்கலாம். பாணர், பாடினி அப்படின்னு அழைக்கப்படுறாங்க இசை கலைஞர்கள். இவங்க வாய்ப்பாட்டிலும் இசை கருவிகளை இசைப்பதிலும், வாய்ப்பாட்டு அப்படின்னா நாம பாடக்கூடிய பாடல்களை சொல்லியிருக்காங்க. அதாவது நாட்டுப்புற பாடல்கள் எல்லாமே வாய்ப்பாட்டு அப்படின்னு அழைக்கிறோம். நாட்டுப்புற பாடல்கள் பாடுவதிலும் இசை கருவிகளை இசைப்பதிலும் வல்லவர்களாக இருந்தாங்க இந்த பாணர், பாடினி. இதில் பாணர் அப்படின்றவங்க ஆண் இசை கலைஞர்கள், பாடினி அப்படின்றவங்க பெண் இசை கலைஞர்கள். இந்த இசை கலைஞர்களை இசைப்பாணர், யாழ்ப்பாணர், மண்டைப்பாணர் அப்படின்னு வகைப்படுத்துகிறாங்க. துளைக்கருவி வாசிக்கிறவங்க, தோல் கருவி வாசிக்கிறவங்க, நரம்பு கருவி இசைப்போர், கண்டத்தால் பாடுவோர் எனவும் சிலப்பதிகாரத்தில் இந்திர விழாவெடுத்த ஊரில் விழாவெடுத்த காதையில் இளங்கோவடிகள் வகைப்படுத்தியுள்ளார். 4 வகைகளாக வகைப்படுத்தி இருக்கிறார். என்னென்ன அப்படின்னா துளைக்கருவி வாசிப்போர், தோல் கருவி வாசிப்போர், நரம்பு கருவி இசைப்போர், கண்டத்தால் பாடுவோர். இது சிலப்பதிகாரத்தில் இந்திரா விழாவெடுத்த காதை இருக்கு. அது மட்டும் இல்லாமல் மணிமேகலையுமே இந்த காதையை தொடர்ந்து தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த பாடல் ரெண்டுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். இசைப்பாணர்கள் வாய்ப்பாட்டு பாடுவதில் வல்லவர்களாக இருந்திருக்காங்க. யாழ் அப்படின்ற இசைக்கருவியை இசைக்க தெரிஞ்சவங்கள யாழ்ப்பாணர் அப்படின்னு அழைத்திருக்காங்க. இது பற்றிய செய்திகள்
அதாவது யாழ்ப்பாணரை பற்றிய செய்திகள் சிறுபானாற்றுப்படை பெரும்பானாற்றுப்படையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மண்டை எனப்படுகின்ற ஓட்டினை கையில் வைத்து பாடுறவங்க மண்டைப்பாணர் அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க. இந்த கலைஞர்கள் திருவிழாக்கள்லையும் அவை காலத்திலுமே பாடி பிறரை மகிழ்வித்திருக்காங்க. தலை மக்களுக்கு இடையே தூதுவர்களாகவும் இவர்கள் விளங்கியுள்ளனர். அடுத்து பாருங்க, சங்க இலக்கியமும் இசையும். சங்க காலத்துல நிலத்தை அடிப்படையாக கொண்டு இசைக்கு பெயர் சொல்லப்பட்டன. குறிஞ்சி நிலத்தில் பாடக்கூடிய இசை குறிஞ்சிப்பண், முல்லை நிலத்திற்கு சாதாரி, பாலைக்கு பஞ்சுரப்பண், நெய்தலுக்கு செவ்வழிப்பண், மருத நிலத்திற்கு மருதப்பண் என ஐவகை பண்கள் இசைக்கப்படுகின்றன. நல்லா பார்த்துக்கோங்க, குறிஞ்சிக்கும் மருதத்துக்கும் குறிஞ்சிப்பண் மருதப்பண். பட் முல்லைக்கு சாதாரின் பண்ண அழைக்கிறோம், பாலைக்கு பஞ்சுரப்பண், நெய்தலுக்கு செவ்வழிப்பண். நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, நமக்கு பொறுத்துகளில் கூட கேட்க சான்சஸ் இருக்கு. அடுத்து பாருங்க, மலைச்சாரல் பகுதியில் விளைந்திருந்த திணைப்பயிரை காட்டு யானை உண்ண வந்திருக்கும். ஆனா அந்த காட்டு யானை அந்த பயிரை காவல் காக்க பெண் இருந்திருக்காங்க. அந்த பெண் ஒரு பண்ணை இயற்றியிருக்காங்க. எங்க குறிஞ்சி நிலத்தில் திணைப்பயிரை உண்பதற்காக இரவில் யானை வரும், அதை பாதுகாப்பதற்காக ஒரு பெண் பாதுகாவலராக இருந்திருக்காங்க. ஓகேவா? ஆனா அந்த பெண் என்ன பண்ணியிருக்காங்கன்னா குறிஞ்சி பண் இசைச்சிருக்காங்க. திணைப்பயிரை உண்ண வந்த யானை அந்த குறிஞ்சி பண்ணை மட்டும் கேட்டு மயங்கி திணைப்பயிரை உண்ணாது சென்றது அப்படின்னு சொல்லி அகநானூற்றுல குறிப்பிடுறாங்க. அடுத்து பாருங்க, போரில் புண்பட்ட வீரர்களை பேய்களிடமிருந்து காப்பாற்ற காஞ்சிப்பண் பாடப்பட்டதா புறநானூறு குறிப்பிடுகின்றது. யாழ் அப்படின்ற இசைக்கருவிகளால் கலைஞர்கள் மருத பண்ணை பாடி பொழுது விடிந்ததாக மதுரை காஞ்சி குறிப்பிடுகின்றது. அடுத்து பாருங்க, அது மட்டும் இல்லாமல் ஆகுளி முழவு என்னும் கருவிகளை கொண்டு செவ்வழி பண்ணை மாலை நேரத்தில் இசைச்சிருக்காங்க. ஓகே, இந்த செவ்வழி பண்ணை கேட்டுதான் தலைவனை பிரிந்த தலைவி மிகவும் வருத்தம் கொண்டாள் என்ற செய்தியும் காணப்படுகின்றது நம்ம சங்க இலக்கியங்கள்ல. நிலத்தை அடிப்படையாக கொண்ட பண்களை தவிர காமரம், நைவளம் போன்ற பண்களும் சங்க காலத்துல இருந்திருக்கு. வண்டி ஓசை போல இருக்கும் பண்ண காமரம் அப்படின்னு அழைக்கிறாங்க. அதற்கான குறிப்புகளும் நமக்கு கிடைச்சிருக்கு. பரிபாடல்ல வெறியாட்ட பாடல், வள்ளை பாடல் முதலிய இசை பாடல்கள் காணப்படுகின்றது. இந்த ஒவ்வொரு பாடலின் இறுதியிலும் பாடலை இசைப்பதற்குரிய பண்ணும் இசை வகுத்த இசை கருவிகள் போன்ற தகவல்களும் இந்நூலில் இடம்பெற்றுள்ளன. அடுத்து பாருங்க, சிலம்பும் இசையும், அதாவது சிலப்பதிகாரத்தில் கூறப்பட்டுள்ளதை குறிப்பிட்டிருக்காங்க. இசை ஆசிரியன் மத்தளம் இசைக்கும் தன்னுமை ஆசிரியன், வேங்குழல் ஊதுவோன், யாழ் ஆசிரியன் என பலருமே மாதவி நாடக அரங்கில் ஆடும் ஆடலுக்காக துணை நின்றார்கள் அப்படின்னு சிலப்பதிகாரம் குறிப்பிடுகின்றது. இசையின் இயக்கங்களை அடிப்படையாக கொண்டு முதல் நடை, வாரம், கூடை, திரள் என 4ஆக இசையை வகைப்படுத்தப்பட்டிருக்கு. அது மத்த நடையாக தாழ்ந்து செல்லும் முறையில் இசைக்கப்படுவதை முதல் நடை அப்படின்னு சொல்றோம். முடுக்கி செல்லும் விரைந்த நடை உடையதை திரள் அப்படின்னு சொல்றோம். இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட இசை நடையை உடையதுதான் இந்த வாரம். ஓகே, சொற்செறிவும் இசை செறிவும் உடையது கூடை. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, அரங்கேற்று காதை, ஆய்ச்சீர் குரவை, காணல் வரி, வேநீர் காதை, கடலோடு காதை, புறஞ்சேரி இருந்த காதை முதலிய பகுதிகள் இசைக்குறிப்புகள் நிரம்பியவை. இது சிலப்பதிகாரத்தில் உள்ள காதைகள். இது எல்லாத்துலேயுமே இசைக்குறிப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் யாழ் அமைப்பு, யாழ் இசையின் அமைப்பு முதலியனவும் சிலப்பதிகாரத்தில் கூறப்பட்டுள்ளன. மேலும் பெருங்கதை போன்ற காப்பியங்களில் இசை பற்றிய குறிப்புகள் அதிகமாக கிடைச்சிருக்கு. அடுத்து பக்தி இயக்கமும் இசையும். செய்யுள்ள பண்ண அமைப்போடு படைப்பாளனே படைப்பது ஒரு வகை. அதாவது செய்யுளை ஒரு பண் போட்டு படைக்கிறது, யார் படைக்கிறாங்களோ அவங்களே அதற்கு ஒரு பண்ணமைப்பும் கொடுப்பாங்க, அது ஒரு வகை. செய்யுளை எழுதி அதற்கு பிறகு வேறு ஒருவர் அதற்கு பண் இசைப்பது மற்றொரு வகை. இதுல தேவாரம் முதல் வகையை சேர்ந்தது. மாணிக்க வாசகர் தேவாரத்தை பண் சுமந்த பாடல் அப்படின்னு குறிப்பிடுகிறார். ஏன்னா
தேவாரத்திற்குரிய பண்ணை தேவாரத்தை இயற்றிய ஆசிரியரே அதற்கு அதற்கு படைத்திருப்பார். ஓகேவா, படைப்பாளனே ஒரு பண்ணை அமைத்திருப்பார் தேவாரத்திற்கு. ஓகேவா, மாணிக்கவாசகர் அதனால தேவாரங்களை பண் சுமந்த பாடல் அப்படின்னு குறிப்பிடுகிறார். இதனால இறைவனின் அருளை சொற்களாக்கி இசைப்படுத்தியவர்கள் திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர். இவங்க 3 பேருமே வந்துட்டு இறைவனின் அருளையே சொற்களாக்கி இசைப்படுத்தி இருக்காங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது மட்டும் இல்லாமல் ஆணிரைகளை மேற்கும் பணியை மேற்கொள்ளும் பொழுது காலையில் மேய்ச்சலுக்கு போயிட்டு மாலையில் வீடு திரும்புறது ஒரு வழக்கம். அப்போ ஒரு நாள் சாயங்காலம் வந்த உடனே ஆணிரைகளும் எருமைகளும் வந்துவிட்டன. ஆனால் ஒரு எருமை மட்டும் கூட்டத்துக்கு வரல. ஸோ ஆடு மேய்க்கிறவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ஒரு கனைப்பொலியை, ஆனால் கனைப்பொலி மட்டும் கேட்குது. அதனால ஆடு மேய்க்கிறவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா வேங்குழலை எடுத்து ஊதுறாங்க. அந்த வேங்குழல் ஓசையை கேட்டு அந்த எருமையானது அந்த மாடுகளோடு சேர்ந்து வீடு வந்துருச்சு அப்படின்னு திருஞான சம்பந்தர் ஒரு பாட்டில் குறிப்பிடுகின்றார். திருநாவுக்கரசர் திருவதிகை அப்படின்ற ஊருக்கு சென்று இறை தொண்டு புரிந்து வந்திருக்காரு. அந்த ஊரில் உள்ள சிவபெருமானை வணங்க சுந்தரர் ஒரு முறை வந்திருக்காரு. திருநாவுக்கரசர் வந்து சென்ற அந்த ஊரை சுந்தரர் தன் காலால் மிதிக்கக்கூடாது என்று எண்ணி ஊருக்குள்ளே போகாமல் ஊருக்கு வெளியே இருக்கக்கூடிய சித்தவட மடத்தில் தங்கி உறங்கியிருக்காரு. அப்போ சுந்தரர் தலை மீது சிவபெருமான் தன் பாதங்களை வைத்து அருள் புரிந்திருக்கார். சிவனின் இந்த அருளை எண்ணி தம்மானை அறியாத என்னும் பதிகத்தை பாடியிருக்கிறார் சுந்தரர் அப்படின்னு ஒரு வரலாறு இருக்குது. இந்த பதிகம் கொல்லி கவ்வானம் அப்படின்ற பண்ணில் அமைந்திருக்கு. அதுக்கடுத்து திருவாரூரில் இருக்கக்கூடிய சிவபெருமானை பற்றி பாடிய பதிகம் கொல்லிப்பண்ணில் அமைந்த ஒரு பதிகம். கொல்லி கவ்வானம், கொல்லிப்பண் ஆகிய இவ்விரு பண்களுமே நள்ளிரவில் பாடப்பட்டதாக சேக்கிழார் குறிப்பிடுகின்றார். இந்த பழங்காலத்தில் வழங்கப்பட்டிருந்த பண்களோடு தொடர்புடையது இந்த 2 பண்களும். இந்த பாடல்கள் இவற்றின் பண் அமைப்புகளும் மறையும் நிலையிலே இருந்திருக்கு. அப்போது திருமுறை கண்ட சோழன் யாழ்ப்பாணர் மரபில் வந்த பாடினியை கொண்டு அப்பாடல்களை பழைய பண்ண அமைப்புகளுக்கு புத்துணர்வு அளித்தான். சில புதிய பண்களுமே அப்போ தோற்றுவிக்கப்பட்டிருக்கு. இந்த செய்தியை நாம் திருமுறை கண்ட புராணம் மூலம் அறிந்து கொள்ளலாம். இந்த பண்களை கோவிலில் பாட ஓதுவார் என்னும் இசை கலைஞர்களையும் நியமித்தவனும் இம்மன்னனே. யாரு அப்படின்னா திருமுறை கண்ட சோழன் கோவிலில் ஓதுவாரையும் இசை கலைஞர்களையுமே நியமித்திருக்காரு. இவ்வோதுவார்களின் பணி இன்னைக்கும் தொடர்ந்துட்டு தான் இருக்கு. முதலாம் மகேந்திரவர்மன் இசை, நாடகம், ஓவியம் முதலிய கலைகளில் வல்லவனாக இருந்திருக்காங்க. இந்த மன்னனால குடுமியான் மலை கல்வெட்டு பொறிக்கப்பட்டது. இந்த குடுமியான் மலை கல்வெட்டின் முடிவில் 8ற்கும் 7ற்கும் இவையுறைய அப்படின்ற ஒரு தொடர் இருக்குது. இத்தொடர் சங்கீரணம் என்னும் இசையை பற்றி குறிப்பதாக கூறுகின்றனர். தேவாரங்களில் காணப்படாத சாளரபாணி என்ற பண் திருவிசைப்பாவில் காணப்படுகின்றது. இருந்தாலும் தேவாரங்களுக்கு பின் பண் வகுக்கப்பட்ட காலத்தில் நிலவிய இசையும் சேக்கிழார் காலத்தில் நிலவிய இசையும் சாரங்க தேவர் குறிக்கக்கூடிய தேவார பண்களின் இசையும் இடைக்காலத்தில் தோன்றிய இசை மரபு அப்படின்னு வெள்ளைவாரணார் குறிப்பிடுகின்றார். கீர்த்தனைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இசை பாடல் வடிவம் பிற்காலத்தில் தோன்றியவை. கோபாலகிருஷ்ண பாரதியார், அருணாச்சல கவிராயர் முதலியாரால் எழுதப்பட்டதுதான் கீர்த்தனைகள். இவர்களால் எழுதப்பட்ட கீர்த்தனைகள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவை. யாரால? அருணாச்சல கவிராயர் மற்றும் கோபாலகிருஷ்ண பாரதியாரால் இயற்றப்பட்ட கீர்த்தனைகள். பக்தி இலக்கியங்களை தொடர்ந்து கீர்த்தனைகள் வந்திருக்கு. அடுத்து பாருங்க, பண்டைய காலந்தொட்டே தமிழர்கள் வாழ்வியலோடு கலந்து இசைக்கலை வளர்ந்து வந்திருக்கு. சங்க காலத்து பாணர்களும் பாடினிகளும் விரலியரும் இசையை வளர்த்து வந்திருக்காங்க. ஐவகை நிலப்பிரிவிற்கும் யாழ், பண், பறை முதலியன அமைஞ்சிருக்கு. சங்கம் அறிவிய காலத்தில் தமிழகத்தில் ஆட்சி செஞ்சவங்க களப்பிரர்கள். இந்த களப்பிரர்கள் சமண சமயத்தை தழுவினாங்க. இது எல்லாமே நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயங்கள்.
அற இலக்கியங்கள் சங்கமருவிய காலத்தில் தோன்றியன. இவை பெரும்பாலுமே வெண்பா யாப்பிலேயே அமைந்தன. ஆமாம், நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். சங்க காலத்தில் வெண்பா உருவாக்கப்படவே இல்லை. அங்கே ஆசிரியப்பா, வஞ்சிப்பா, களிப்பா வைத்து பாக்கள் இயற்றினார்கள். சங்கம் மருவிய காலத்தில் தான் வெண்பா யாப்பில் பாடல்கள் உருவாக்கப்பட்டன. இருந்தாலும் சங்க காலத்தில் வெண்பா யாப்பு வழக்கில் இல்லை. ஆமாம், ஆனால் சங்க காலத்தில் வெண்பா யாப்பு வழக்கில் இல்லை. ஓகே, 11 கீழ்கணக்கு நூல்களில் திருக்குறள், நாலடியார், நான்மணிக்கடிகை முதலியவற்றில் இசைக்கருவிகள் பற்றிய செய்திகள் கிடைக்கின்றன. சோழர் கால காப்பியங்களுள் நாயக்கர் கால சிற்றிலக்கியங்களும் தமிழோடு இசையையும் சுமந்து வந்து நால்வர் இசை மரபை உருவாக்கியது. இன்று பண்ணோடு இசைக்கூறுகளையும் உள்ளடக்கியதாக வளர்ச்சி பெற்றுள்ளது. ஓகே, நெக்ஸ்ட்டு நடனக்கலை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.